வடக்கு காசாவின் ஜெய்தூன் தெற்கு பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட தரைவழி தாக்குதல்களும் 10க்கும் அதிகமான போர் வாகனங்களை 24 மணித்தியாலங்களுக்குள் கொத்தாக தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளிகளும் கொத்து கொத்தாக செத்து மடியும் சிப்பாய்களும் அதிகாரிகளும் ஈரானிலே களமிறக்கப்பட்ட ரஷ்யாவினுடைய அதிநவீன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அமைப்புகளும் புதிய யுத்த தந்திரங்களோடு அடுத்த கட்ட போருக்கு தயாராக இருக்கும் ஈரானிய ஆயுதப்படைகளும் லெபனானிலே கர்பலாவை போன்ற ஒரு மிகப்பெரிய போருக்கு தயாராக இருக்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஹிஸ்புல்லா இராணுவ தலைவருடைய அதிரடியான விசேட அறிக்கையும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்க லெபனான் அரச இராணுவம் முன்வைத்திருக்கக்கூடிய 4 கட்டங்களும் லெபனானுக்குள்ளே தொடர்ச்சியாக களமிறக்கப்படும் அமெரிக்காவின் சரக்கு விமானங்களும் வெஸ்ட் பேங்கினுடைய மிக முக்கியமான பிரதேசமான ஈவன் பிரதேசத்தில் சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேற்றங்களை அமைக்கப் போகும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அழைப்புகளும் வெஸ்ட் பேங்கினுடைய மிக முக்கியமான பிரதேசமான ஈவன் பிரதேசத்திலே 3500க்கும் அதிகமான இஸ்ரேலிய சட்டவிரோத குடியேற்றங்களை அமைப்பதற்கான ஒப்புதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அமைச்சரவை வழங்கியுள்ளது. மேலும் இதற்கான நிதி ஒதுக்கீடுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நிதி அமைச்சகமும் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிதி அமைச்சரான ஸ்மோட்ரிச்சினுடைய தலைமையிலேயே வெஸ்ட் பேங்கினுடைய ஈவன் பிரதேசத்தில் இஸ்ரேலிய குடியேற்றங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. வெஸ்ட் பேங்கினுடைய மிக முக்கியமான பிரதேசமான ஈவன் பிரதேசத்திலே இஸ்ரேலிய குடியேற்றங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் குறித்த பிரதேசமானது இஸ்ரேலிய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் 1995ஆம் ஆண்டுகளிலேயே திட்டங்கள் வகுக்கப்பட்டன. அப்போதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பிரதமர் இட்சாக் ரபினின் தலைமையிலேயே இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு ஈவன் பிரதேசத்தில் குடியேற்றங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இருப்பினும் சர்வதேச அழுத்தத்தின் காரணமாக ஈவன் பிரதேசத்தில் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினால் மேற்கொள்ள முடியவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது வெஸ்ட் பேங்கினுடைய ஈவன் பிரதேசத்தில் இஸ்ரேலிய குடியேற்றங்களை அமைப்பதற்கான ஒப்புதல்கள் வழங்கப்பட்டு இதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வெஸ்ட் பேங்கினுடைய ஈவன் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய குடியேற்றங்களை அமைக்க வேண்டும் என்பது நெட்டன்யாகுவினதும் வலதுசாரி அமைச்சர்களான பென்குவிர் மற்றும் ஸ்மோட்ரிச்சினதும் நீண்ட கால கனவாகும். ஏனென்றால் இந்த ஈவன் பிரதேசமானது பலஸ்தீனியர்களுக்கு மிக முக்கியமான பிரதேசமாகும். குறித்த வரைபடத்தில் இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே ஈவன் பிரதேசமாகும். இந்த ஈவன் பிரதேசத்திற்கு அருகாமையிலேயே மால் அத்துமி பிரதேசமும் காணப்படுகின்றது. வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு மற்றும் தெற்கு பிரதேசங்களையும் ரமல்லா பிரதேசத்தையும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதேசமாகவே இந்த ஈவன் பிரதேசமும் மால் அத்துமி பிரதேசமும் காணப்படுகின்றன. கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்டு ஒரு பலஸ்தீனிய அரசை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த ஈவன் பிரதேசமானது பலஸ்தீனியர்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும். இவ்வாறு ஈவன் பிரதேசமானது பலஸ்தீனியர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் மாத்திரமே குறித்த பிரதேசத்திலே பலஸ்தீனியர்களுடைய குடியிருப்புகள் இருந்தால் மாத்திரமே வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசத்தையும் தெற்கு பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் கிழக்கு ஜெருசலத்தோடு ஒன்றிணைக்க முடியும். ஈவன் பிரதேசத்திலும் மால் அத்துமி பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டால் குறித்த பிரதேசத்திலே நிலத்திடர்கள் குடியமர்த்தப்பட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குறித்த பிரதேச முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்தால் கிழக்கு ஜெருசலத்திற்கும் வெஸ்ட் பேங்கினுடைய ஏனைய பிரதேசங்களுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த தொடர்புகளும் முழுமையாக துண்டிக்கப்பட்டுவிடும். ஈவன் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதும் குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய சட்டவிரோத குடியேற்றங்களை அமைப்பதும் ஒட்டுமொத்த ஜெருசலம் பிரதேசத்தையும் யூதமயமாக்கக்கூடிய செயற்பாடாகவே காணப்படுகின்றது என பலஸ்தீனிய ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது இந்த திட்டமானது வெஸ்ட் பேங்கிலிருந்து ஜெருசலம் பிரதேசத்தினை முழுமையாக பிரித்தெடுக்கக்கூடிய திட்டமாகவே அமைந்துள்ளது. அத்தோடு குறித்த திட்டம் தொடர்பாக நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச் இவ்வாறு தெரிவித்தார். 20 வருடங்களுக்கு பிறகு பல உச்சக்கட்ட அழுத்தங்களுக்கு பிறகு தற்போது நாங்கள் இஸ்ரேலிய குடியேற்றத்தினை இரட்டிப்பாக்கி வெஸ்ட் பேங்கிலே இஸ்ரேலினுடைய இறையாண்மையை முழுமையாக பலப்படுத்தக்கூடிய வேலை திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளோம். 20 வருடங்களுக்கு மேலாக மேற்கொள்ள முடியாத சாதனைகளை தற்போது நாங்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளோம். ஈவன் பிரதேசத்திலே அமைக்கப்பட போகும் ஒவ்வொரு இஸ்ரேலிய வீடும் இஸ்ரேலினுடைய இறையாண்மையை வெளிப்படுத்த
இருக்கக்கூடிய வீடாகவே அமைந்திருக்கும். மேலும் நாங்கள் ஈவன் பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துவது ஒரு பலஸ்தீனிய அரசை உருவாக்கும் யோசனையை குழி தோண்டி புதைக்கக்கூடிய செயலாகும். தற்போது பலஸ்தீனிய அரசை அங்கீகரிக்கப் போவதாக பல நாடுகள் தெரிவிக்கின்றார்கள். இந்த நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து பலஸ்தீனிய அரசை அங்கீகரித்தாலும் பலஸ்தீனிய அரசொன்றை வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே அமைப்பதற்கு ஒன்றுமே இருக்காது. ஈவன் பிரதேசத்தினை நாங்கள் முழுமையாக கட்டுப்படுத்துவதும் குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய குடியேற்றங்களை அமைப்பதும் ஜெருசலத்திலிருந்து பலஸ்தீனியர்களை முழுமையாக பிரித்துவிடும். இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகவும் அமைந்திருக்கும் என வலதுசாரி அமைச்சர் ஸ்மோட்ரிச் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். எனவே ஒட்டுமொத்த ஜெருசலம் பிரதேசத்தையும் குறிப்பாக கிழக்கு ஜெருசலம் பிரதேசத்தை வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு தெற்கு மற்றும் மத்திய பிரதேசங்களிலிருந்து முழுமையாக பிரிப்பதற்கான வேலை திட்டங்களையே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. மேலும் வளமை போன்ற அடிமை அரபுகள் இதற்கான கண்டன அறிக்கைகளை மாத்திரமே வெளியிட்டுள்ளன. ஈவன் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததற்கு பிறகு கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட ஒரு பலஸ்தீனிய அரசை அமைக்க முடியாது என்பது அனைத்து அடிமை அரபு தலைவர்களுக்கும் நன்றாகவே தெரியும். இருப்பினும் இந்த அடிமைகள் வாய்மூடி மௌனமாகவே இருக்கின்றன. சர்வதேச முஸ்லிம் சமூகத்தினை ஏமாற்றுவதற்காகவும் சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்காகவும் வெறும் வாய் வார்த்தைக்காக நாங்கள் கிழக்கு ஜெருசலம் பிரதேசத்தினை தலைநகராக கொண்ட பலஸ்தீனிய அரசை உருவாக்குவோம் என போலி பிரச்சாரங்களையே மேற்கொண்டு வருகின்றன. அத்தோடு இதிலிருந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமும் புலப்படுகின்றது. சர்வதேசத்தை ஏமாற்றக்கூடிய அடிமை அரபுகளுடைய இருநாட்டு தீர்வானது ஒரு பொழுதும் எடுப்பட போவதில்லை என்பதனையும் ஒட்டுமொத்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் முழுமையாக வெளியேற்றி ஒட்டுமொத்த நிலத்திடர்களையும் முழுமையாக வெளியேற்றி ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களையும் முழுமையாக பலஸ்தீனிய மக்கள் கைப்பற்றிக் கொள்வதன் மூலமாகவே சுதந்திர பலஸ்தீனிய தேசத்தினை உருவாக்க முடியும் என்பதனையும் இந்த நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. அத்தோடு நேற்றிரவு ஹமாஸ் தரப்பினர் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள். ஆக்கிரமிப்பு எதிரி ஸ்மோட்ரிச் ஈவான் குடியேற்ற திட்டத்தினை ஆரம்பித்துள்ளார். இந்த திட்டமானது மிகப்பெரிய ஆபத்தான திட்டமாகும். ஆக்கிரமிப்பினுடைய இந்த திட்டத்தினை முழுமையாக எதிர்ப்பதற்கு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் எதிர்ப்பு குழுக்களும் தயாராகவே இருக்கின்றன. அதே போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களும் அணிதிரள வேண்டும். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய மக்கள் அணிதிரண்டு ஆக்கிரமிப்புக்கு எதிராக மோதல்களை அதிகரிக்க வேண்டும். ஆக்கிரமிப்பு தோற்கடிக்கப்படும் வரை மோதல்களையும் தாக்குதல்களையும் விரிவாக்க வேண்டும். இதற்காக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீனிய மக்களும் அணிதிரண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் அழைப்பு விடுத்துள்ளார்கள். இருப்பினும் இந்த திட்டத்திற்கு எதிராக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் அணிதிரள்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. இந்த திட்டத்திற்கு எதிராக பலஸ்தீனிய மக்கள் அணிதிரளுவதை தடுத்து நிறுத்துவதற்காக துரோகி அப்பாஸினுடைய பலஸ்தீனிய அதிகார சபை எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளும். எனவே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிராக அணிதிரளுவதற்கு முன்பு துரோகி அப்பாஸின் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு எதிராகவே அணிதிரள வேண்டும். மேலும் இதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஈராக்கிலே இருக்கக்கூடிய PMF படைகளை அரசியலமைப்புக்கு கீழால் கொண்டு வருவதற்கான தீர்மானங்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்கு அனைத்து விதமான வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி அர்ஜானி அவர்கள் ஈராக்குக்கு விஜயம் செய்து சில முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் முடித்திருந்தார். இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையில் அமெரிக்காவானது ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. நாங்கள் ஈராக்கினுடைய இறையாண்மையை ஆதரிக்கின்றோம். ஆனால் ஈரானினுடைய ஒரு ப்ராக்சியாக ஈராக் செயற்படுவதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. ஈரானிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட போகும் PMF சட்டங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த சட்டத்தினை நிறைவேற்றுவதற்கு எதிராக அமெரிக்கா நிச்சயமாக கடுமையான முடிவுகளை எடுக்கும். அதே போன்று ஈரானோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஈரானோடு ஈராக் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மிக மோசமான விளைவுகளையே ஏற்படுத்த போகின்றது என அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈராக்கிய தூதரகம் இவ்வாறு தெரிவித்தது. ஈராக் ஒரு முழு இறையாண்மையை கொண்டிருக்கக்கூடிய நாடாகும். ஈராக் அதிகளவான நாடுகளோடு நட்புறவுகளை வளர்த்துக் கொள்ளும். ஈராக் அதனுடைய சொந்த கொள்கைகளுக்கு அமைவாக அதிகளவான நாடுகளோடு நட்புறவை பேணும். எங்களுடைய அண்டை நாடுகளோடும் நாங்கள் ஒப்பந்தங்களை மேற்கொள்வோம். இதற்கான எல்லாவிதமான உரிமையும் ஈராக்குக்கு இருக்கின்றது. எப்போதும் ஈராக் அதனுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு மும்முரமாக செயற்படும் என அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈராக்கிய தூதரகம் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் ஈராக்குக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதற்காக டொனால்ட் டிரம்பினுடைய நிர்வாகம் தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனானினுடைய 6 பிரதேசங்களில் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. மேலும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளையும் டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அத்தோடு வருகின்ற செப்டம்பர் மாதம் 2ஆம் திகதி ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான முழுமையான திட்டத்தினை லெபனானி அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருப்பதாக லெபனானி அரசு ராணுவத்தினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அதே நேரம் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கக்கூடிய லெபனான் அரசு ராணுவத்தினுடைய திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் லெபனானிய ஊடகங்கள் மூலமாக கசிவடைந்திருந்தன. மேலும் இந்த கசிவடைந்திருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக லெபனானி அரசு ராணுவத்தினை பயன்படுத்தி 4 கட்டங்களாக ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. அதாவது ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கனரக ஆயுதங்களையும் நீண்ட தூர நடுத்தர ஏவுகணைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆயுதங்களையும் முழுமையாக கைப்பற்றும் நோக்கத்தோடு இந்த 4 கட்ட திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் முதலாவது கட்டமாக லிட்டானி நதி தொடக்கம் அல் அவுலி நதி வரையிலே இருக்கக்கூடிய பிரதேசங்களில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்றக்கூடிய வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும். இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலேயே இந்த முதலாவது கட்டம் ஆரம்பிக்கப்படும். இரண்டாவது கட்டமாக இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பேக்கா பள்ளத்தாக்கு பிரதேசத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். மூன்றாவது கட்டமாக இலக்கம் 3 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு லெபனான் பிரதேசத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சுரங்கப்பாதைகளும் லெபனான் அரசு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். நான்காவது கட்டமாக இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பிரதேசமான தஹியே பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவின் மிக முக்கியமான தலைமையகங்களையும் சுரங்கப்பாதைகளையும் ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் முழுமையாக கைப்பற்றுவதற்கான இறுதிக்கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்கக்கூடிய 4 கட்ட திட்டங்களை லெபனான் அரசு ராணுவம் முன்வைக்கப் போகின்றது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வடக்கு லெபனானிலே இருக்கக்கூடிய ஹமாத் விமான கட்டளை தளத்தில் அமெரிக்காவினுடைய ராணுவ சரக்கு விமானங்களான C-130 விமானங்கள் களமிறங்கியுள்ளன. மேலும் இனி வரக்கூடிய நாட்களிலும் அமெரிக்காவுடைய அதிகளவான சரக்கு விமானங்கள் லெபனானுக்குள்ளே களமிறங்க போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது லெபனான் அரசு ராணுவத்திற்கு தேவையான ஆயுதங்களையும் ராணுவ தளவாடங்களையும் அமெரிக்காவானது லெபனானுக்குள்ளே களமிறக்கி வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று மாலை ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் அவர்கள் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். லெபனானிலே எதிர்ப்பு அதன் ஆயுதங்களை ஒரு பொழுதும் கீழே வைக்காது. ஆக்கிரமிப்பு இருக்கும் வரை எதிர்ப்பினுடைய ஆயுதங்களும் தொடர்ச்சியாகவே இருக்கும். தேவைப்பட்டால் அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் இந்த திட்டங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு தீர்க்கமான போரை ஆரம்பிப்போம். இந்த போரானது கர்பலா யுத்தத்தை போன்று ஒரு தீர்க்கமான போராகவே அமைந்திருக்கும். இந்த போரிலே நாங்கள் எங்களுடைய கடைசி மூச்சு வரை போராடுவோம். ஆயுதங்களை கீழே வைக்க அவமானத்தை நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இதனால் நாங்கள் இறுதி வரை எங்களுடைய கடைசி மூச்சு வரை போராடுவோம். அதே நேரம் லெபனானுக்குள்ளே ஏற்பட போகும் உள்வெடிப்புகளுக்கு லெபனான் அரசே பொறுப்பேற்க வேண்டும். இந்த போரினால் லெபனானுக்குள்ளே ஏற்பட போகும் மிகப்பெரிய பேரழிவுகளுக்கு லெபனான் அரசே முழுமையான பொறுப்பை சுமக்க வேண்டும். ஒன்று, இந்த போரில் லெபனான் எஞ்சியிருக்கும். அவ்வாறு லெபனான் எஞ்சியிருந்தால் நாங்களும் எஞ்சியிருப்போம். அல்லது இந்த போருக்கு பிறகு லெபனானே இருக்காது. இந்த போரினால் ஏற்பட போகும் அனைத்து முடிவுகளுக்கும் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே லெபனானினுடைய நிலைமைகள் தற்போது உச்சக்கட்ட பதற்றத்தை அடைந்துள்ளது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படுவதற்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் தேவைப்பட்டால் ஈரானுக்குள்ளே களமிறங்கி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இராணுவ தலைமை அதிகாரி எல் ஜமீர் தெரிவித்திருந்தார். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போர் தொடர்பாக ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 12 நாள் போரின் போது யுத்தம் உடனடியாக இருக்கும். இதன்போது சர்வதேச பிராந்திய நிலைமைகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பது தொடர்பான உணர்வுகள் என்னிடம் அதிகமாகவே இருந்தது. ஆனால் தற்போது எனக்கு எந்த விதமான உணர்வுகளும் இல்லை. ஆக்கிரமிப்புடனான அடுத்த கட்ட போருக்கு எங்களுடைய ஆயுதப்படைகள் தயாராகவே இருக்கின்றார்கள். புதிய யுத்த தந்திரங்களோடு எங்களுடைய அரசாங்கமும் ஆயுதப்படைகளும் தயாராக இருக்கின்றன. புதிய தாக்குதல்கள் தொடர்பாக நாங்கள் எப்போதும் விழிப்புடனேயே இருக்கின்றோம். ஒரு இராணுவ பழமொழி உள்ளது. கடைசி போரினுடைய படிப்பினைகள் அடுத்த போரிலே பயன்படாது என்கின்ற ஒரு இராணுவ பழமொழி ஒன்று உள்ளது. ஏனெனில் அடுத்த யுத்தமானது முன்னைய யுத்தத்தை போன்று இருக்காது. அடுத்த யுத்தத்திலே நாங்கள் எப்போதும் புதிய தந்திரங்களையே பயன்படுத்த வேண்டும். மேலும் இதற்கு நாங்கள் அனைத்தும் தயார்படுத்தி வைத்துள்ளோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார்.
அடுத்து ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான நவீன எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அமைப்புகளான கரசுகா மின்னணு அமைப்புகள் ஈரானிலே களமிறக்கப்பட்டுள்ளன. ரஷ்யாவினுடைய இந்த அதிநவீன மின்னணு அமைப்புகள் ஈரானிலே களமிறக்கப்பட்டிருப்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் ஈரானிய இராணுவமோ அரசாங்கமோ வெளியிடவில்லை. இருப்பினும் குறித்த மின்னணு அமைப்புகள் ஈரானுக்குள்ளே நகர்த்தப்படும் சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களின் மூலமாகவே இந்த தகவல்கள் கசிவடைந்துள்ளன. துல்லியமான வரிசைப்படுத்தல்களை மேற்கொள்வதற்காகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவுமே ரஷ்யாவினுடைய இந்த மின்னணு அமைப்புகள் தொடர்பான தகவல்களை ஈரானிய அரசாங்கமும் இராணுவமும் வெளியிடவில்லை என ஈரானிய ஊடகங்களும் குறிப்பிட்டுள்ளன. காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக வடக்கு காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களுடைய வீரியத்தை அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களினால் 75க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டுள்ளது. மேலும் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றக்கூடிய தரைவழி தாக்குதல்கள் எவ்வாறு அமையும் என்பது தொடர்பாக முன்னே காணொலிகளில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா சிட்டி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு வடக்கு காசாவின் தெற்கு பிரதேசமான ஜைத்தூன் பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தினூடாகவே தரைவழி தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. இந்த தரைவழி தாக்குதலின் மூலமாக ஜைத்தூன் பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி ஊடுருவினால் காசா சிட்டியின் தெற்கு பிரதேசத்தை இலகுவாக அடைந்துவிட முடியும். எனவே காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்திலே இந்த தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்தினூடாக நுழைந்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் போர் வாகனங்களையும் பலஸ்தீனிய போராளிகள் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸாம் படையினர் ஜைத்தூனின் தெற்கு பிரதேசத்தினூடாக நுழைந்த 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதன்போது 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த புல்டோசர் வண்டியொன்றை யாசின் ஏவுகணை மூலமாக அளித்துள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் ஜைத்தூனின் தெற்கு பிரதேசத்தினூடாக நுழைந்த 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை ஜில்சல் வெடிகுண்டின் மூலமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் இதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை இலக்கு வைத்து RPG ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து அல்-கஸாம் படையினர் ஜைத்தூனின் தெற்கு பிரதேசத்திலே ஒரு சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே வீடொன்றில் பதுங்கியிருந்த சிப்பாய்களை சுற்றி வளைத்து பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே வீட்டுக்குள் இருந்த 8க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து குறித்த வீட்டிற்கு அருகாமையில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களை ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த நேமர் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றை 2 யாசின் ஏவுகணை மூலமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மீட்பு படைகளை இலக்கு வைத்தும் அவர்களை சுற்றி வளைத்தும் RPG ஏவுகணை தாக்குதல்களையும் TBG ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் ஜைத்தூனின் அல் முசல்லபா பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தையும் அதனோடு வந்த 6 சிப்பாய்களையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அதே போன்று குறித்த பிரதேசத்திலே களமிறங்கிய முஜாஹிதீன் படைப்பிரிவினரும் அபு அலி முஸ்தபா படைப்பிரிவினரும் ஒன்றிணைந்து சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சிப்பாய்களை பொறி வைத்து தாக்கியுள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை சாயிர் என்கின்ற வெடிகுண்டை பயன்படுத்தி வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 4 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்கள், 5 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்கள், ஒரு புல்டோசர் வண்டிகள் என மொத்தமாக 10 போர் வாகனங்களையும் 45க்கும் அதிகமான சிப்பாய்களையும் அதிகாரிகளையும் கொத்தாக அளித்துள்ளார்கள். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.